தமிழ் மீடியனர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் பார்த்தீங்கன்னா, ரஜினி சார், கமல் சார். ஆமாங்க, 40 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரும் இணைஞ்சு நடிக்க போறாங்க. தனித்தனியா மூவிஸ் பண்ணாலே ரொம்ப ஹிட்டா இருக்கும். இல்ல 2 பேர் இணைஞ்சு வேற நடிக்க போறாங்க. 2 பேரோட ரசிகர் பட்டாளமும் வரவேற்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரெட் ஜெயின் தயாரிப்பு நிறுவனத்துல தான் இந்த படம் நடக்க போகுது. இந்த படத்தோட இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோலமாவு கோயிலா, டாக்டர் அண்ட் பீஸ்ட் அண்ட் ஜெயிலர் இந்த படத்தெல்லாம் இயக்குன நெல்சன் சார் தான். நெல்சன் சாருக்கு பீஸ்ட் படம் பெருசா கை கொடுக்கல அப்படின்னாலும் ஜெயிலர் படம் அவருக்கு ரொம்பவே கை கொடுத்துச்சு. அண்ட் ஜெயிலர் படத்தை முன்னிட்டு அகைன் ஜெயிலர் 2 அவர் தயாரிச்சுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண போறவர் அனிருத் சார் தான். அனிருத் சார் என்னதான் ரஜினி சாருக்கு கசினா இருந்தாலும் அண்ட் இந்த படத்துக்கு அவரு பெரிய ஹிட்டான ஒரு சாங் தான் கொடுப்பாருன்னு மக்கள் மத்தியில ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா 2 பெரிய பட்டாளமும் இணைஞ்சு நடிக்க போறாங்க இல்லையா? அப்படிங்கிறப்போ என்ன மாதிரி மியூசிக் கொடுப்பாரு? இவங்களுக்கு ஒரு குத்து மாதிரி சாங் போடுவாரா, இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் அந்த மாதிரி இருக்குமா, இல்ல 2 பேரும் ரொமான்டிக் பயா காட்ட போறாங்களா? அனிருத் சார் அண்ட் அனிருத் சார் மியூசிக்கா இருக்கட்டும் அண்ட் நெல்சன் சார் படமா இருக்கட்டும், 2 பேர் எந்த மாதிரி 2 பேரை காட்ட போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, 2 பேருக்கும் பொறாம போட்டி இது 2 இருந்துச்சான்னு கேட்டா தெரியல. ஆனா போட்டிங்கிறது அப்ப இருந்து இப்ப வரைக்குமே இருக்கு. அந்த போட்டி தான் மக்கள் மத்தியில ரொம்பவே பேசும் பொருளா இருந்துச்சு. அப்ப இருந்து போட்டின்னு இருந்தாங்க. 2 பேரும் ஒரு ரீயூனியனே இல்ல. இப்போ எதுக்கு 2 பேர் இணைஞ்சு நடிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாம நெல்சன் சார் யார வச்சு ஃபர்ஸ்ட் யார் பேர் போட போறாரு, ஃபர்ஸ்ட் யார்கிட்ட பேச போறாரு, எந்த மாதிரி யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாரு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில கேள்விக்குறியா இருந்துச்சு. அந்த கேள்வியை எடுத்தே மக்களுக்கு ஆன்சரா கொடுத்திருக்காரு நெல்சன் சார். ஆமாங்க, ஸோ கமல் சாரோட பர்த்டே டேட் 7 அண்ட் ரஜினி சாரோட பர்த்டே டேட் பார்த்தீங்கன்னா 12. 2 பேரும் 7ங்கிற ஒரு ஹோட்டல்ல ஒரு ரூம்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற மாதிரி கமல் சாரும், 12ங்கிற ஒரு ஹோட்டல் ரூம்ல ரஜினி சார் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற மாதிரியும் யதார்த்தமா 2 பேரும் இருக்காங்க. 2 பேர்ல யார் ரூமுக்கு ஃபர்ஸ்ட் போறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிற டைம்ல அனிருத் சார் யதார்த்தமா 2ல ஏதாவது ஒண்ணு தொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாரு. இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நெல்சன் சார் 2ல ஏதாவது ஒண்ணு தொட்டு அவர் கமல் சார் ரூமுக்கு தான் போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, 7 ரூம்ல போயிட்டு நெல்சன் சொல்லுவாரு, ரஜினி சாரும் இந்த ஷூ தான் செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்போ கமல் சார் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவர் இந்த ஷூ செலக்ட் பண்ணியிருக்காரு, அப்ப இது எனக்கு வேணாம். இந்த வாட்ச் செலக்ட் பண்ணியிருக்காரு, அப்ப இந்த வாட்ச் எனக்கு வேணாம்னு ரஜினி சாரும் கமல் சாரும் மாத்தி மாத்தி எடுத்திருப்பாங்க. அண்ட் 2 பேரும் ஒருத்தர் பிரவுன் கலர்லயும் ஒருத்தர் பிளாக் கலர்லயும் மாசா என்ட்ரி கொடுத்து நடந்து வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கார்ல உட்காந்து டிரைவ் பண்றது கமல் சாரா தான் இருப்பாரு. அப்போ கமல் சார் கேட்டிருப்பாரு, 2 பேர்ல யாரு ஹீரோ யாரு வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ நெல்சன் சார் முடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அப்போ பாத்தீங்கன்னா யதார்த்தமா கேட்கிறாரு, சொல்லுங்க ஜி அப்படின்னு சொல்லிட்டு மாசா நம்ம ரஜினி சார் சொல்லியிருப்பாங்க. அண்ட் 2 பேர் நடந்து வர்றது பாத்தீங்க அப்படின்னா ரஜினி சார் டைலாக் மாதிரி தான் இருக்கும். வயசானாலும் உங்க அழகும் ஸ்டைலும் இன்னும் மாறல அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் கிளாஸா வந்திருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இந்த படம் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது இன்னும் அஃபிஷியலா வரல. அது மட்டும் இல்லைங்க, சிபி சக்கரவர்த்தி டைரக்டர், இவர் பாத்தீங்கன்னா டான் படத்தை இயக்கியிருப்பாரு அண்ட் ஒரு சில நிறைய படம் ஹிட் படம் கொடுத்திருக்காரு. இவரோட இயக்கத்துல ரஜினி சார் ராஜ்கமல் பிலிம் இன்டர்நேஷனல் கமல் சாரோட தயாரிப்பு நிறுவனத்துல நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம 2 பேருக்கும் இன்னும் அந்த போட்டி இருக்கு அப்படிங்கிறப்போ 2 பேருக்கும் சேலரி எந்த மாதிரி கொடுப்பாங்க அண்ட் சாங் தனிப்பட்ட முறையில தனித்தனியா கொடுப்பாங்களா அண்ட் 2 பேரையும் சேர்த்து வச்சு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன்ல பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாம லோகேஷ் கனகராஜ் அவரு தான் 2 பேரையும் சேர்த்து வச்சு படம் தயாரிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஆனா லோகேஷ் கனகராஜ் 2 பேரும் வச்சும் படம் பண்ணல அப்படிங்கிறது, இவ்வளோ பெரிய ஆக்டரை வச்சு ஏன் அவர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலேயும் ஒரு விமர்சனம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் அவர் ஒரு பேட்டியை சொல்லியிருப்பாரு. 2 பேருக்கும் நான் வேற மூவி பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதை பிரேக் பண்ணிட்டு 1.5 மாசம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி 2 பேருக்கும் கதை எழுதி 2 பேருக்கும் தனிப்பட்ட முறையில சொன்னேன். ஆனா 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா 2 பேருமே ஃபீல் பண்ணி கேட்டது, 2 பேருமே லைட் ஹார்ட் மூவியா தான் நாங்க பாக்குறோம். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நாங்க ரீயூனியன் பண்றோம், லைட் ஹார்ட் மூவியா தான் நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொன்னனாலதான் அந்த படம் நான் பண்ணாம வெளியில வந்ததுக்கு காரணம், வேற எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் வெளியில ஓப்பனா சொல்லியிருப்பாரு.
அண்ட் அது மட்டும் இல்லாம நெல்சன் சார் பார்த்தீங்கன்னா வரிசையா நயன்தாரா மேம், சிவகார்த்திகேயன் சார், அண்ட் அது இல்லாம விஜய் சார், ரஜினி சார், திரும்ப இவ்வளோ பெரிய பட்டாளமான ரஜினி சார், கமல் சார் அவர் குடுக்குற ஒவ்வொரு படமும் பெரிய பெரிய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் வச்சு தான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு ரசிகர் மத்தியில பெரும் வரவேற்பு இருக்குங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கமல் சார் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, நாங்க 2 பேரும் ரொம்ப இணைஞ்சு தான் நடிச்சுட்டு இருந்தோம். 2 பேரும் சேர்ந்தே தான் நடிச்சிட்டு இருந்தோம். ஒரு சத்யம் தியேட்டர்ல போயிட்டு தான் 2 பேரும் டிசைட் பண்ணிட்டு தனித்தனியா நடிப்போம். 2 பேருக்கும் தனி பட்டாளத்தை நம்ம உருவாக்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் சொன்னதாகவும், அதுக்கு ரஜினி சார் ஓகே சொல்லிட்டு 2 பேரும் அப்ப இருந்து தான் பிரிஞ்சு தனித்தனியா படம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் கமல் சார் சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு. 2 பேருக்கும் தனி பட்டாளமே உருவாக்கியிருக்காங்க. அண்ட் 2 பேரும் போட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் சலித்தவர்கள் இல்லைன்ற மாதிரி ஒருத்தர் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா இவர் படம் ரிலீஸ் ஆகும். தீபாவளிக்கு ஒருத்தர் படம் 2 பேரும் தளபதினு எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரி அதுக்கு முன்னாடியே ரஜினி கமல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் படமும் தீபாவளி டைம்ல பொங்கல் டைம்ல ஒரே டைம்ல ரிலீஸ் ஆகுங்க. அதுதான் 2 பேருக்கு ஒரு போட்டியை உருவாக்கி இருக்கிறதுன்னு காரணம். அது மட்டும் இல்லாம அவங்களோட ரசிகர்களும் பாத்தீங்க அப்படின்னா ரஜினி சாருக்கு ஒரு ரசிகர் பட்டாலும் கமல் சாருக்கு ஒரு ரசிகர் பட்டாலும் இருந்தாலும் அவங்களுக்குள்ள போட்டி இருக்கும் இல்லையா, அவங்க ரசிகர்கள் மத்தியில போட்டி அதிகமா இருந்துச்சு. இவர் படம் 100 டேஸ் ஓடிச்சு, இவர் படம் 150 டேஸ் ஓடிச்சு, இவர் தான் பெருசு அப்படிங்கிற மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 பேரும் இணைஞ்சு வர பேட்டிகளோ இல்ல அவார்ட் ஃபங்க்ஷனோ எதுவுமே 2 பேரும் ஒன்னா வர்றது இல்ல. அண்ட் அப்போ இருந்துதான் பேச ஆரம்பிச்சாங்க ரசிகர் மத்தியில. இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க, ஏதோ சண்டை மனஸ்தாபம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச்சு வந்துச்சு. அண்ட் அது இல்லாம பாத்தீங்கன்னா அரசியல்ல களம் இறங்கினாரு ரஜினி சார். ஆனா அவங்க பொண்ணுங்க ஆலோசனைனால அவர் அரசியலுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் கமல் சார் பாத்தீங்கன்னா அவர் அரசியல் உருவாக்கி இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 9 இயர்ஸ் ஆச்சு. அவர் இப்போ அரசியல்ல களம் புகுண்டு வந்துட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம 2 பேரோட பொண்ணுங்களும் பாத்தீங்க அப்படின்னா சௌந்தர்யா ரஜினிகாந்த் அண்ட் ஸ்ருதிஹாசன் 2 பேரும் ரீசெண்டா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல பேசியிருப்பாங்க. சௌந்தர்யா மேம் சொல்லியிருப்பாங்க, எங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் நல்ல ஒரு சினிமால ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட ஜென்ரேஷனை நாங்க இந்த மாதிரி நாங்களும் சினிமால இருக்கிறது எங்களுக்கும் ஒரு பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா ரஜினிகாந்த் சொல்லியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, அண்ட் இவங்க 2 பேரும் ஆக்டரா இருந்தாலும் அவங்க மகள்கள் சிங்கரா அண்ட் டைரக்ஷன் 2 பேரும் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா படத்தோட பேர் எந்த மாதிரி இருக்கும், ஸோ அவங்களோட இன்னும் 80s 90s மாதிரி படம் எடுப்பாங்களா இல்ல 2K ஜென்சி பசங்களுக்கு ஏத்த மாதிரி படம் எடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனா இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா தெலுங்கு அண்ட் ஹிந்தி அண்ட் தமிழ் 3லயும் பாத்தீங்கன்னா தயாரிக்க போறாங்க. அண்ட் 3லயும் பாத்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் தான் ஓன் வாய்ஸ்ல டப் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, உலக நாயகன் கமல் சார் பாத்தீங்க அப்படின்னா அவர் பேர் வரப்பையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லிட்டு அவர் பேர் வரப்பையும் கமல் சாருக்கு ஏஎன் அப்படிங்கிற லாஸ்டா முடிகிற 2 எழுத்து கொஞ்சம் ஒரு லைட் போல்ட் கலர்ல இருக்கும். கமல் சார் ரஜினி சாருக்கு பாத்தீங்கன்னா அப்படின்னா ஹெச்ங்கிற லெட்டர் லைட் கலர்ல இருக்கும். அது எதை குறிக்குது, ஒருவேளை ஹெச்ங்கிறது ரஜினி சார் ஹீரோவாகவும் ஏஎன்கிறது அண்டகோனிஸ்ட் அப்படிங்கிறது அந்த ஒரு வில்லன் அப்படிங்கிற ஒரு இதுதான் குறிக்குது. ஸோ கமல் சார் வில்லனாவும் ரஜினி சார் ஹீரோவாவும் நடிக்க போறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னா 1975ல அபூர்வ ராகங்கள்ங்கிற படத்துல ரஜினி சார் வில்லனாவும் கமல் சார் ஹீரோவாவும் நடிச்சிருப்பாங்க. அண்ட் ஆஃப்டர் 40 இயர்ஸ்க்கு அப்புறம் 2 பேரும் இணைஞ்சு நடிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ரீயூனியன்ல இவர் மாத்தி அதற்கு புறமாறாக ரஜினி சார் ஹீரோவாவும் கமல் சார் வில்லனாவும் இருக்குமோ அப்படிங்கிறதும் கேள்விக்குறியா இருக்கு. இது எந்த மாதிரி படமா இருக்க போகுது, எந்த மாதிரி பாட்டு இருக்க போகுதுன்னு ரசிகர் மத்தியில இருந்தாலும் அண்ட் அவங்களே பாத்தீங்கன்னா எங்களுக்குள்ள பொறாமை இல்லை, ஆனா போட்டி இன்னுமே இருக்குன்னு இந்த படத்து மூலியமா வெளிப்படுத்துறாங்க. அண்ட் இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் அவங்களுக்கு தொடருது அப்படிங்கிறப்போ அவங்களோட 2 பேரோட ரசிகர்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷனா தான் இருக்கு. அண்ட் இந்த படம் எப்படி வரவேற்க போகுது, எவ்வளவு பட்ஜெட்ல எடுக்க போறாங்க அண்ட் எவ்வளவு கோடிக்கு வசூலாக போகுது அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது இன்னும் வரும் அப்டேட்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். உங்களுக்கு இந்த மாதிரி செய்திகள் ஏதாவது தெரியணும் அண்ட் புது அப்டேட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.